வணக்கம். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் போட்டியிடப் போவதில்லை என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்துவிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதனை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக மக்கள் நீதி மையத்திற்கு 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கியது. அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு வலியுறுத்தப்பட்ட நிலையில் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதில் உறுதியாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேச நன்மைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான கூட்டணியில் இணைந்தோம். அதன் விளைவாக மக்கள் நீதி மையத்தின் குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஒலித்தது. அன்று முதல் இன்று வரை நம்முடைய தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் கூட்டணி தர்மத்தை பேணி வருகிறோம். இன்றிருக்கும் இக்கட்டான அரசியல் சூழலில் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கும் தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை. அவர்களது தரப்பில் அதற்கான நியாயம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்ற மதவாத சக்திகள் சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை முதன்மையானது நியாயமானதும் கூட. பேட்டரி டார்ச் லைட் சின்னத்துடனான மக்கள் நீதி மையத்தில் தொண்டர்களின் பிணைப்பு உணர்வு பூர்வமானது. ஏனெனில் பேட்டரி டார்ச் என்பது எங்களுக்கு வெறும் சின்னமல்ல, அது எங்களின் அடையாளம். கடந்த 9 ஆண்டுகளாக எந்த ஆதாயமின்றி என்னோடு பயணிக்கும் என் தொண்டர்களின் உணர்வுகளை என்னால் புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு தமிழ் மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் ஒரு நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது நல்ல சகோதரின் அடையாளமாக இருக்க முடியாது. இது நியாயமும் அல்ல, கடமை, சுயநலம் அல்ல, பொறுமை. எனவே அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அதுவே இறுதி என்றாகாது. அரசியலில் முற்றுப்புள்ளி என்பதும் கிடையாது. மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான நமது போராட்டம் எப்போதும் போல் தீரத்துடன் தொடரும். மிக விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு நாம் சந்தித்து வாழ்த்துவோம் எனும் நம்பிக்கையில் முழுமையாக இருக்கிறது என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மக்கள் நீதி மையம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவை தருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசன் திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.